நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா பேசினா போதும், நம்பிடுவாங்க. முன்னேற்ற கழகத்தை மக்கள் புறக்கணித்தார்கள். I don't care. ஒட்டுமொத்தமா எதனால நாம தோல்வி அடைஞ்சோம், வெற்றி பெற்றிருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நிச்சயமா திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது நாம் தீவிரமாக இருந்தோம். அதை நாம தோற்கடிக்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணி தோற்கடிக்கணும்னு நினைச்சோம். இதுல தாவேகா தோற்கடித்து விட்டது. திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற ஒன்று நிறைவேறி இருக்கிறது. என்னடா நடக்குது? நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது முன்பு நிறைவேறும். என்ன முடியலடா. முடிவுக்கு முன்னால நாங்க எப்படிலாம் தேர்தலை சந்திச்சோம் அப்படின்னு கூடணும். பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன விவகாரம்? முடிவுக்கு பின்னால முடிவுகள் ஏன் இப்படி வந்தது என்று முடிவுக்கு பின்னால் இப்பொழுது நாங்கள் கூடுகிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் நாங்கள் மீண்டு எழுந்து 2031 எங்களுக்கான ஆட்சியை 2021 மிகப்பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை 100% நிகழ்த்தும். இன்னைக்கு முதலமைச்சரோட அறையிலேயே ஒருவர் ரீல் எடுக்கிறார். ஆனா அது அதிகாரிகள் கண்டித்திருக்க வேண்டும், முதலமைச்சர் கண்டித்திருக்க வேண்டும். நான் வேண்டாம் சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம் தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம் தான் சொன்னேன், யாரு? நான் தான். அதே மாதிரி நாங்க ஊழலுக்கு எதிராக வந்தோம். நாங்க இன்னைக்கு டெண்டர் 17 லட்சம் கட்டுமான பணி டெண்டர் 6 மணி நேரத்திற்குள்ளேயே ஆனந்த் அவர்களின் துறையில் நிறைவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. 7,30,000 ஒரு தடா, 7,30,000 ரெண்டு தடா, 7,30,000 மூணு தடா. எல்லாவற்றிற்கும் மேலாக கிட்னி திருட்டு பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு, அதை பற்றி இன்னைக்கு விசாரணை முடுக்கிவிடப்பட வேண்டும் என்றும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். பாலியல் பலாத்காரம், கொள்ளைகள் இந்த ஒரு வாரத்துல அதிகரித்திருக்குது. சிங்கப்படை நாம வெறும் விகைவா நீங்க சிங்கப்படை அமைச்சீங்க, ஆனா அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு தெரியல. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. 10 ரூபாயா 20 ரூபாயா என்ற கேள்வி இன்னும் மக்களுக்கு இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடணும். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. பாட்டிலுக்கு 20 ரூபாயா பாட போறீங்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நாங்க அமைச்சரவையில சேர மாட்டோம். நாங்க அதுக்கப்புறம் நாங்க சேருவோம். நாங்க உங்களுக்கு ஆசைனா சேர்ந்துட்டு போங்க, ஆனா அதுல பாஜக உள்ள வந்துடக்கூடாது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கவர்னர் உள்ள வந்துடக்கூடாதுன்னு நாங்க ஆதரவு கொடுக்கறோம் அப்படின்னு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. காங்கிரஸும் சரி, நீங்க எல்லாம் சரி, பதவி ஆசைக்கு போய் சேர்ந்தீங்கன்னு சொல்லுங்க. என்னத்த சரி சரி போட்டு விட்டா ஜச்சம்மா கடையை காலி பண்ண போகுது. அதை விட்டுட்டு கவர்னரை நீங்க குற்றம் சாட்டுவது எந்த விதத்திலும் சரி கிடையாது. ஏன்னா கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. குழந்தைங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்றது கவலை அளிக்கக்கூடியதா இருக்கு. இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கறவங்க என்ன கேசரி சாப்பிடுறாங்க நினைச்சீங்களா? சொல்லு. அதுதான் அது மற்ற மாநிலங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இவங்க புதியவர்கள், ஆனா ஏற்கனவே அரசியல்ல இருந்து மக்களுக்கு நல்லது செய்பவர்கள். மர்க்கா சொல்லு. அரசியல்ல இருந்து மக்களுக்கு நல்லது செய்பவர்கள். என்னடா நாள்ல நிறைய மெம்பர்ஸ் எல்லாம் சேர்க்கிறாங்கன்றாங்க. அதனால மற்ற மாநிலத்திலும் மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது. பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா கூறப்படுது. ஒரு தகவல் போயிட்டு இருக்குது.